வந்து ஒரு முக்கியமான நபர் இந்த மேடையில் வந்து பேச போறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கேட்டவுடன் உயிர் நனைக்கும் இசை, கேட்க வேண்டும் என உயிர் நினைக்கும் இசை. எல்லையில்லா காதலோடு இருக்க ஒரு பொண்ணின் மனசையும் எல்லையில காதலோடு இருக்க ஒரு ஆணின் மனசையும் ஒன்னா இணைத்தது இவரோட இசை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நம்ம டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு ஃபிலிம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அதோடைய நல்லா போகுது அப்படின்னா அதோடைய இன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அமரனுடைய இன்டென்ட் தான் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து கொடுத்துருக்கு. கமல் சார் சொன்னாங்க இந்த படம் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு காரணம் அந்த ரியல் ஸ்டோரி இட் ஹேஸ் டு பி டோல்டு அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த ஜென்யூன் தாட்டும் அந்த எண்ணம் அந்த இன்டென்ட் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்குள்ளே கொண்டு போயிருக்கு. அண்ட் கமல் சார் வந்து சினிமா வந்து லைக் இவ்வளோ வருஷமாக வந்து நம்ம எல்லாருமே ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டே இருக்காங்க. டெக்னிக்கலாகவும் சரி, எல்லா எப்படி ஒரு ஒரு ஃபார்வர்டாக யோசிக்கிறது, மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், ஹவு ஹீஸ் இந்தியன் அண்ட் தமிழ் சினிமா வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி அவங்க ஜெயிக்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து அவங்களோட கம்பெனியில் எனக்கு வேலை செய்ய வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல். அவங்க கம்பெனின்னு இல்லை, நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஸோ புதுசாக ஒன்று பண்ணுறனும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார் அண்ட் இந்தியன் சினிமா இஸ் கிரேட்ஃபுல் டு யூ. இந்த படம் வந்து ஒரு 2 மேஜர் ஏரியாவில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் மியூசிக்காக. இது ஒரு வார் ஃபிலிமாக ட்ரீட் பண்ணலாமா இல்லை ஒரு லவ் ஃபிலிமாக ட்ரீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மேஜர் சேலஞ்ச் வந்து ஒரு கம்போஸராக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தில் ஒரு ஸ்கோராகவும் சாங்ஸாகவும் கொண்டு வந்தது வந்து ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எல்லா பாட்டும் ஹிட் ஆச்சு, எல்லா ஸ்கோருமே ஹிட் ஆச்சு. ஒரு பிட்டும் வந்து இன்றைக்கி வரைக்கும் போஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு வயலின் பிட்டாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அந்த எண்ணமும் அந்த கதையும் ராஜ்குமார் வந்து சரியாக எடுத்துகிட்டு வந்ததுனால அது எல்லாமே மியூசிக் எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், கமல் சாரோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், சிவாவோட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், அண்ட் ராஜ்குமார், சாய் பல்லவி எல்லாரோடையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது வந்து ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. ஏன்னா எல்லா படமும் நம்ம வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு தான் வேலை செய்வோம், பட் சில படங்களுக்கு வந்து அந்த பிளெஸிங் வந்து அமையும். ஐ ஃபீல் அமரன் இஸ் பிளெஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் அ ஸ்டோரி விச் ஹேட் டு பி டோல்ட். ஸோ ஐம் தேங்க்ஃபுல். இந்த மியூசிக்கை வந்து எல்லாருமே எடுத்து இன்றைக்கி அவ்வளோ அவார்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு வாட்டியும் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது, இந்த படத்துக்கு வந்து ஏதோ ஒரு அவார்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஆல்.